வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத் அண்ட் சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 25 பார்க்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததுமே வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து நம்ம லின்னை தான் தேடிட்டு இருக்காங்க. ஜின்னும் சென்ஷனும் வந்து ரோடோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா டாங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேலின் பையனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அதை ஏதோ ரிப்போர்ட் தான் கொடுத்துருப்போம் போல, ரிசல்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல போல. ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம சீனியர் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் கால் எடுத்துக்க மாட்டான். கடைசியில் எங்கே தேடியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூம்க்கே வந்துடுவாங்க. ரூம்க்கு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா இது இந்த மாதிரி இருக்காளே, அவள் நல்லா இருக்காளான்னு தெரியலன்னு ரொம்ப டல்லாக தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே நம்ம லின் வந்து டெரஸில் உட்காந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசில் என்னன்னா இவங்களும் உங்கள் தம்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு மில்க் பிரெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த மில்க் வந்து 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வயிறு வலியில் விழுந்துடுறான். அந்த வயிறு வலியில் விழுந்ததுக்கப்புறம் கூட அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பியை பார்க்காம வேக வேகமாக அந்த கிளாஸ் எடுத்து போயிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு இருக்காரு. இவங்க அதையே பார்த்துட்டு நிற்பாங்களா. உடனே அவங்க அப்பா என்ன இங்கே எதுக்கு பார்க்குற, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவுடைய ட்ரிங்கிங்கில் வந்து ஒரு பவுடர் கலப்பாரு. இவங்க கூட அந்த கிளாஸை மாற்றி வைப்பாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்குமா. நம்ம லின்க்கு ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்து ஆள் வேறு ரொம்ப ரூடாக பேசியிருப்பாரு. ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க செத்துருக்காங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம லின் ரொம்ப டல்லாகிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே ஆகிடும். நைட்டு வந்து மொட்டை மாடியிலே வந்து லின் தூங்கியிருப்பாங்க போல். காலையில் ரூமுக்கு போவாங்களா, எல்லா கேர்ள்ஸும் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு எங்கடி போனேன், ஏன்ட்டு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹக் பண்ணுவாங்க. நல்ல வேலை இப்போ சேஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம லின் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நைட் ஃபுல்லாக மாடியில் தான் இருந்து யோசிச்சுட்டு போது, எதுக்கு நீ சாகலாம் தானே போடணுமா, ஆமாம் சாகலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சென்ஷன் சொல்லுவாங்க. சரி எதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு சென்ஷனும் டாங்கும் போயிட்டு இருப்பாங்களா. எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் சத்தங்க யாருன்னு பார்த்தா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் வந்திருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு போல். அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து உட்காந்த உடனே நம்ம ஷெங் வந்து நம்ம லின் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. கையை பிடிச்சிட்டு எல்லா கேர்ள்ஸும் சுற்றி நின்றுப்பாங்க. ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்கிறப்போ சாரி அப்படின்னும் சரி பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னும் போது, இல்லை நேற்று ஈவினிங் ரிசல்ட் வந்துருச்சு, நாங்களும் ட்ரக் ஏதாவது பாய்சன் ஏதாவது இருக்குமோ நினச்சோம், பட் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் தான் அந்த ரிப்போர்ட்டில், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் சாரி அப்படி சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் போயிடுவார். அதுக்கப்புறம் யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்புறம் எல்லா டேபிள் உட்காந்து எப்படி இது பாசிபிள் சொல்லிட்டு நம்ம லின் வந்து கேட்பாங்களா. அப்போ வந்து எல்லா கேர்ள்ஸும் சொல்லுவாங்க, நீ எந்த கிரேடில் இருக்குமோ நடந்துச்சு, ஒரு வேளை வந்து நீ கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உன்னோட மெமரி வந்து தப்பாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது, நீ தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கே என்னவோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருக்குமா. அப்போ ஷெங் சொல்லுவாங்க, ஒரு வேளை அந்த ரிப்போர்ட் தப்பாக இருந்தால், இல்லைனா வந்து அது கம்ப்ளீட் ஆகாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக நம்ம டாங்க்கு டெக்ஸ்ட் வரும். ஹேலின் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ரிப்போர்ட் என்னாச்சுன்னு சொல்லியிருந்து. அவன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அந்த பொண்ணை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்லி எல்லாமே நார்மல் தான், ரிப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அவ்வளோதான் இவங்களுக்கு செம சந்தோஷமாயிரும். அப்போ வந்து டாங் வந்து லின்ட்ட சொல்லுவாங்க, கன்ஃபார்மாக வந்து எல்லாருமே நார்மல் தான், எதுவுமே அப்நார்மலாக இல்லை, ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் என் சீனியர்கிட்ட கேட்டு சொல்ல சொன்னேன், அவங்களே வந்து பர்சனலாக பார்த்து ரிப்போர்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாங் சொல்கிறப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறமேட்டுக்கு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறப்போ லின்னும் வந்து அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க. லிட்டரலாக அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு போலன்ற மாதிரி ஒரு மாதிரி அப்பா பெரிய ரிலீஃபில் அழுவாங்க ஆக்சுவலி. இங்கே நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஜின்னோட ஃபோட்டோஸ்லாம் தான் பார்த்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஜின்னு வருவாங்களா. வந்ததுக்கப்புறம் என்னடி அப்படின்னும் போது ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. என்னடி சேஞ்ச் இதுன்னு கேட்குறப்போ, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் நல்லா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி உனக்கு மென்க்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் தெரியுமான்னு கேட்குறப்போ, ஏன் கேட்குற அப்படின்னும் போது அந்த அங்கிளுக்கு தான் கொடுக்கணும், பேசாமல் சென்ட் வாங்கலாம் நான் நினைக்கிறேன் போது, என்னடி பேசுகிறேன் நீ, நான் லவ் பண்ணுறேன், எதுக்கு அவள் இவ்வளோ கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கடுப்பாக தான் பேசுவார். அப்போல்லாம் இல்லை லவ்வெல்லாம் இல்லை, பட் அவர் எனக்கு ஸ்பெஷல் ஒன்று தெரியும்லன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக மூவி போகலாமான்னு அவர் கூப்பிடுவார். இல்லை நான் கிஃப்ட் வாங்க போகணும்ப்பா அப்படின்னோடனே அப்படின்னு அவர் வந்து வெளியே போவார். அப்புறம் வெளியே கிளம்பிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க 2 பேரும். இங்கே நம்ம சென்ஷன் வந்து ஒரு லெட்டர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளுடைய காலின் இருக்கான்ல, அவன் தான் வந்து ஜெயிலேருந்து அனுப்பிச்சிருப்போம் போல. ரியலி சாரி, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நம்மளோட நல்ல அழகான மெமரிஸ்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன், என்னை காலத்துக்கும் மன்னிக்கவே வேணாம், நான் இப்போலாம் ஒன்று தான் விஷ் பண்ணுறேன், நீ எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணுன்றது தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக எழுதியிருப்பான். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு சென்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா கவுன்சிலிங் போவாங்களே, அங்கே அந்த தெரபிஸ்ட் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஓடி வருவான் ஒரு பையன். அதை பார்த்துட்டு அவங்க பயந்துருவாங்க. பார்த்தா அந்த பையன் அவன் லவர் போல ஹக் பண்ண தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு போவாங்க. அப்புறம் டென்ஷன் வந்து வீட்டுக்கு வரும்போதும் ரொம்ப டென்ஷனாகவே வருவாங்களா. இவங்களாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க. அது ஒரு ஹாட் பவுலாம். இதெல்லாம் வந்து அந்த ஓல்டு மெமரிஸ், அந்த பேடாக இருந்ததுல காலின் கூட அது ஞாபகம் வருமா. அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. உடனே டாங் வந்து தொட்டு உடனே தள்ளி விடுடியே நீ சொல்லிட்டு பயந்து போய் ரூம்குள்ள ஓடிடுவாங்க. அப்புறம் நைட்டு தூங்கும்போது கூட பயந்து கத்திடுவாங்க கெட்டக்கனா வந்து. அப்புறம் எல்லா கேர்ள்ஸும் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போர்வைக்குள்ள ஒழிஞ்சிப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க போல. அப்போ வந்து டாங் தான் சொல்கிறாங்க, அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கல லைட்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து நம்ம லின் கேட்பாங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, ஆமாம் இன்னும் போயிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரிலப்பா அப்படின்வாங்க. அப்போ லின் யோசிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ லின்க்கு வந்து கிளாஸ் இருக்கும், அவங்க வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டில், ஸோ அங்கே கிளாஸ் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பிடிஎஸ்டி பற்றி சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லிட்டு. இதை பற்றி இவங்க நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் டவுட் கேட்பாங்க.
இங்க நம்ம ஜின் வந்து அந்த அங்கிள் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அங்கிள் வந்து சொல்றாரு, "எனக்கு வந்து வேற ஊர்ல வேலை கிடைச்சிருச்சு. நான் அங்க ஒரேடியா ஷிஃப்ட் ஆக போறேன்னும்போது" இவங்க ஒரு மாரி சோகமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் குடுப்பாங்க. "எனக்கு எதுக்கு சென்ட்லாம் வாங்குன? நான் அடிக்கவே மாட்டேனே" அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லுவாரு. "நான் எவ்வளோ தேடி பிடிச்சு வாங்கினேன் தெரியுமான்னு" இவங்க இருப்பாங்க. "சரி அப்போ நீங்க இனிமே என்ன பார்க்க வரவே மாட்டீங்களான்னும்போது" "இல்ல, இல்ல சொல்லு உனக்கு கல்யாணம்னா சொல்லு. நான் உன் கைய புடிச்சிட்டு ஃபாதரா வாக் பண்ணி உன் ஹஸ்பண்ட் கையில உன்ன புடிச்சு குடுக்குறேன். உனக்கு இஷ்டம்னா" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவங்களும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு போவாங்க. இங்க நம்ம லின் வந்து அப்படியே யோசிச்சிட்டே வருவாங்க. கூட வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாங்கியும் இருப்பாரா. அவர் வந்து என்னடி சொல்லுடின்னும்போது, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு யோசிச்சுட்டு வந்துட்டு அவங்க ப்ரொஃபசர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் இப்போ உடனே வந்து ரூமுக்கு போணும் போட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ, சரி ஓகே எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன் போயிட்டு வா. இந்த ஒரு தடவ மட்டும் உன்ன மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு யாங்கி பையன் சொல்லுவான். அப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்பிருவானா. இங்க வந்து நம்ம டாங் டங்க் ஒரு டெக்ஸ்ட் வரும். டெக்ஸ்ட்ட பார்த்தோனே இங்க வேகமா ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேர்ல்ஸ் எல்லாருக்குமே ஒரு டெக்ஸ்ட் வரும். டெக்ஸ்ட் வந்தோனே அவங்கவங்க வேக வேகமா ரூமுக்கு வந்துருவாங்க. இப்ப நைட் ஆயிடுமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ஷனும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது என்னன்னா, நம்ம லின் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. மிச்ச கேர்ல்ஸ்லாம் சுத்தி உட்காந்து கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சென்ஷன் என்னாச்சுன்னு கேட்கிறப்போ, லின் வந்து சொல்லுவாங்க, "இல்ல என் பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கும் சண்டை. அவன் வந்து கோவப்படுறான். இந்த மாரி நான் எந்த விஷயமும் அவன்ட்ட சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு இது பண்றான்." அப்படின்னும்போது, "எனக்கு புரியுது. சில விஷயங்கள் வெளிய சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு இவங்க சொல்றப்போ, எல்லாரும் ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருமா, சென்ஷன் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் லின் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சீனியர் ஷெங் வந்து அந்த கேண்டில் எடுத்துட்டு வராங்க. "விடு, விடு பயப்படாத. எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. நாங்கலாம் இருக்கலாம்னு" சொல்லிட்டு சுத்தி கேண்டில் ஏத்துவாங்க. ஏத்திட்டு வந்து, "சரி ஓகே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசலாம்னு" சொல்லிட்டு பெட்டெல்லாம் எடுத்து போட்டு ஹாலில் ஒன்றா போட்டுட்டு ஆளுக்கு ஸ்டோரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து முதல்ல லின் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லின் வந்து சொல்கிறாங்க, "சின்ன வயசுலேருந்தே வந்து நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என் தம்பி இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்கூலே லேட்டாக சேர்ந்தேனா, அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கல. எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் நானும் ஒவ்வொரு டைமும் ஹை ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு வருஷமே நான் மாற்றிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவேன். பட் கரெக்டாக ஹை ஸ்கூல் போகிறப்போ வந்து என்னோட அப்பாவும் இறந்துட்டாரு. அது இன்னும் பெரிய ட்ராமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் யார் கூடயுமே ஒழுங்காக பழகவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கடைசியா முடிவெடுத்தேன். காலேஜ் வரும்போது கண்டிப்பா எனக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கணும்னு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்களா, இப்ப எனக்காக நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லின் வந்து பாசிட்டிவா ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சீனியர் ஷெங் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கூட அப்படிதான். சின்ன வயசுல நானும் இந்த மாரி கிடையாது. நான் ரொம்ப ஜாலியா தான் இருப்பேன். ஆனா, எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு பதில் ஒரு பையன் பொறந்திருக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் 2வது தான் என் தம்பி பொறந்தான். என் தம்பி பொறந்ததுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஆனாலும் வந்து எனக்கும் என் தம்பி ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப ஜாலியா இருப்பான். ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான். இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது தான் ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல ஆகி இப்படி கோமாக்கு போயிட்டான். அவன் ஏன் இந்த மாரி ஆகணும்? அவனும் பாவம் தானே. சின்ன வயசுலயே அவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவனுக்காக ஓடிட்டு தான் இருந்தேன். ஆனாலுமே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஓட முடியல. ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. மவுண்டனே என் பேக்ல இருந்த மாரி இருந்துச்சு. அதனால தான் அத இறக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நானே என் தம்பிய கொண்டுறலான்னு போனேன். கடைசியில எங்க அம்மாவே எனக்காக அத பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என் முதுகுல இருந்த பெரிய மலையே இறக்கி வச்ச மாரி இருந்துச்சு. நான் லீஃப் மாரி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா, இப்ப எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு கூட டைரக்ஷன் தெரியல. அப்படின்ற மாரி அழுதுட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா ஷெங்க வந்து எல்லாரும் கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாட்டா.